அல்லாஹ்வை நேசிப்பது கஷ்டமாக, உலகத்திலேயே கஷ்டமான வேலை அல்லாஹ்வை நேசிப்பது. அதை விட ஒரு கஷ்டமான வேலை எதுவுமே கிடையாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போட்டு அடிக்கிறாங்களா? அப்போ அவர் என்ன சொன்னார்? அஹதுன் அஹாத், அஹதுன் அஹாத். இதுதான் லவ். அடித்தது யார்? உமையை அடிக்கிறான், அவன் அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்? சொல்லிட்டுலாம் அடிக்கல. என்ன ப்ரூவ் பண்ண வைக்கிறான்? ரிவர்ஸில் வா, என் கீழே நீ அடிமையாக இருந்துட்டு நான் உனக்கு எஜமானன் இல்லை, எனக்கு எஜமானன் அல்லான்னு நீ சொல்கிறியா? நான் தாண்டா உனக்கு காசு போட்டு வாங்கினேன், நான் தாண்டா உனக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கிறேன், நான் தாண்டா உனக்கு இது பண்ணிகிட்ருக்கிறேன். அவர் பிலால் சொல்கிறாரு, நான் உனக்கு அடிமை கிடையாது. அதான் இவர்கிட்டையும் சொல்லுவார் வாஷிக்கிட்ட, நீ ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிக்கலாம் அடிமைத்தனத்துலேருந்து. என்ன அல்லாஹ் இறைவனா எதுக்கோ முடிஞ்சு போச்சு, எல்லா சங்கிலியும் கட்டாயிரும். புரியுதா? நம்ம இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கோம், ஆனால் நம்ம எல்லோரும் அடிமை, இப்லீஸுக்கு அடிமை. ஆனால் பிலால் மட்டும்தான் சுதந்திரமான ஆள். புரியுதா? இது தக்பீரே ரப்பு, அதை இலக்காக கொண்டு செயல்படுவது. அல்லாஹ்வுடைய அன்பால் மட்டும்தான் அந்த வேலை செய்ய முடியும், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் அதை கடமைன்னு குரானில் எங்கேயும் அதாவது நேரடியாக சொல்லலை. புரியுதா? அது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹ் பேசிட்டான். அல்லாஹ் மதிக்கணுன்னா என்ன பண்ணணும், உலக மக்கள் அல்லாஹ் மதிக்கணுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டான். நீங்கள் அதை பண்ணல அப்படின்னா எனக்கு தான் திட்டு விழுவுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதை சொல்லிவிட்டு என் மேலே அன்பு இருந்தால் அந்த வேலை செய்யுங்க, அவ்வளோதான் வேலை. என் மேலே அன்பு இருந்தால் அந்த வேலை செய்யுங்க. இதை பற்றி அல்லாமா இக்பால் பயங்கரமான அந்த ஒரு கவிதையெல்லாம் ஷிக்வாவில் அதை சொல்லியிருப்பார். அவர் சொல்கிறார், ஹம் தோ ஜீத்தே ஹே கே துனியா மே தேரா நாம் ரஹே. நாங்கள் உயிர் வாழ்கிறோம். ஏன் வாழ்கிறோம் தெரியுமா? நாங்கள் இருந்தால் உன்னுடைய பெயர் உலகத்தில் பாப்புலர் ஆகும், அதுக்காக தான் நாங்கள் வாழ்ந்தோம். கஹி மும்கின் ஹை கே சாக்கினா ரஹே ஜாம் ரே. இது வேற ஒரு மீனிங், அது புரியாது. குஷ்கியோமே கபி லடுத்தே கபி தரியாவுமே. சில பாலைவனங்கள்லேயும் நாங்கள் சண்டை போட்டோம், சில கடல்கள்லேயும் நாங்கள் போய் சண்டை போட்டோம். தே அசானே கபி யூரோப் கே கலிசாவுமே. பாங்கு எங்கே போய் கொடுத்தோம் அப்படின்னா யூரோப்பில் போய் நாங்கள் பாங்கு கொடுத்தோம். இங்கே நின்று தொழுதா எங்களுக்கு பள்ளியாசல் இல்லையா? மக்கா இருக்குது. இந்த 1,00,000 மடங்கு நடன்னு பிலாலுக்கு தெரியல பற்றியா பாவம். இங்கே விட்டுட்டு யூரோப்பில் போய் தொழுகு நடத்திட்டு என்ன காமெடி அது? அது சொல்கிறாரு, கபி ஆஃப்ரிக்கா கே தப்தே ஹுவே செஹராவுமே. இந்த ஆஃப்ரிக்காவுடைய கால்கள் எங்களுக்கு சுடிச்சு. ஹம் தோ ஜீத்தே ஹேன் துனியாமே தெரா நாம் ரஹே. உன்னுடைய பெயர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ். ஏன்னா சொன்னால அல்லாவுக்கு ஒரு சிலை கிடையாது, அல்லாவுக்கு ஒரு உருவம் கிடையாது. அல்லாவை அறிமுகப்படுத்தணும்னா அல்லாவுடைய அடிமைகள் அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றினா அதில் அல்லாவுக்கு புகழ் சேர்க்கப்படும். அப்போது அல்லாஹ் அறியப்படுவான். அது எப்போ செய்வாங்க? அதுக்கு லவ் இருக்கணும். அந்த முகப்பத்திற்கு பற்றி எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த லவ் பண்ணுறான் பாரு, அவன் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக இருக்கும். கையை கிழிச்சிக்குவான். அம்மா சொன்னால் கிழிச்சிக்குவானா? கிழிக்க மாட்டான். லவ்வர் சொன்னால் கிழிச்சிக்குவான். நைட்டு 12 மணிக்கு அங்கே எங்கேயா கூட்டிகிட்டு போகும்பான். தங்கச்சி சொன்னால் கூப்பிட்டு போவானா? மூடிட்டு பாடுன்ட்டு என்ன லவ்வரை கூட்டிகிட்டு போவான். 5 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவான். தொண்டை தண்ணி இல்லாமல் பேசுவான். மொத்த காசு ரீசார்ஜ் பண்ணுவான். கிஃப்ட் வாங்கி கொடுப்பான். எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணுவோம், இது தான் இது எல்லாம் சொல்கிறேன். நான் கூட முதல்ல சொன்னேன்ல, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கடா. இல்லை அதுதான் சொல்கிறேன்ல, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுங்கடா, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் காட்டுங்கடா. எனக்கு என் லவ்வுக்காக நீ என்ன செஞ்சு அது சொல்கிறா. கையை கிழிச்சி சொல்ல, அது பண்ண சொல்ல. அது ரசூல்லாவுடைய மாடல் இருக்குது. அல்லாஹ்வை லவ் பண்ணுறவங்கள எல்லாரும் நம்பர் 1 யார்? ரசூல்லா. சில சஹாபாக்கள் ரசூல்லாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கம்மியாக தொழுகிறீங்க, அது எங்களுக்கு பத்தாது, நீங்கள் வேணால் மன்னிக்கப்பட்ட ஒரு சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் எல்லாத்த விட அல்லாஹ் பயப்படுறதுல மொதல் ஆள் நான் தான். உலகத்திலேயே அல்லாஹ் மொதல் ஆள் நான் தான். ரசூல்லா சொல்கிறாங்க, நான் யாரையாவது விரும்புகிறதா இருந்தால் அபூபக்கரை விரும்பியிருப்பேன். ஆனால் அல்லாஹ் என்னை தோழனாக எடுத்துக்கிட்டான்,
அதனால் என் யார் கூட என் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, அல்லாஹ் கூட மட்டும்தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதனால் அபூபக்கர் கூட நான் ஃப்ரெண்டாக டிக்ளேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். இப்போ இந்த கவிதைக்கு வருவோம். அதில் சொல்கிறேன், கபி அஃப்ரிக்கா கே தப்தே ஹுவே செஹராவுமே. ஆஃப்ரிக்காவுடைய அதில் காலில் நாங்கள் போனோம். ஏன் அப்படின்னா அல்லான்னு ஒருத்தன். இப்போ இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் அரபி பாஷை பேசுகிறாங்க. யார் கொண்டு போனாங்க? அதை பார்த்துருக்கேன். அந்த குரான் இதெல்லாம் உட்காந்துருந்து குடிசையில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் பலகையில் எழுதிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேனா கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்ஷன்லாம் அவங்களுக்கு அவங்கெல்லாம் மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பேனா கிடையாது. ஒருத்தன் பேனா ஒரு வெளிநாட்டுக்காரர் கொண்டு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஒரு குஷியில் அவங்க ஆடுறாங்க. ஒரே ஒரு தான் கீத்து கொட்டை தூசியாக இருக்குது. ஒல்லியான குழந்தைங்க உட்காந்துட்ருக்குறாங்க. பலகையில் செதுக்கி குரானை படிச்சுட்ருக்குறாங்க. பலகையில் செதுக்கி குரானை படிச்சுட்ருக்குறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்துட்ருக்கிறீங்க, ஃபேஸ்புக்கில் ரீல் பார்த்துட்ருக்கிறீங்க. கரண்ட்டே கிடையாது அந்த வீட்டில், அந்த பள்ளிவாசலில் இன்பமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய அந்தஸ்து அவங்க கால் தூசிக்கு கூட நம்மலாம் வர மாட்டோம். அவங்க சொல்கிறாங்க, ஷானே ஆங்கோமே நான் ஜஸ்தி தி ஜஹான்தாரோங்கி. இந்த உலகத்தில் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருந்தாங்கள்ல, அவங்கெல்லாம் நாங்கள் ஒரு ஆளாகவே மதிக்கலை. அவங்க சொல்கிறாங்க, இந்த எலான் மஸ்க்கு, இந்த பப்பெட்டு, இந்த வாரன் பஃபெட்டு, இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ், இவங்களெல்லாம் ஒரு ஆளு மண்ணாங்கட்டியாகவே நாங்கள் எடுக்கல. ஏன்னா அந்த ஜஹான்தாரன் எல்லாம் நான் ஜஸ்தி, அதாவது எங்கள் பார்வையில் அவங்கெல்லாம் தரம் தாழ்ந்தவர்களாக தெரிஞ்சாங்க. எங்களுக்கு பெரிய ஆட்கள்லாம் அவங்க தெரியவே இல்லை. கல்மா படுத்தே ஹமே சாவுமே தல்வாரோங்கி. தலைக்கு மேலே வாள்கள் கூரை மாதிரி இருந்துச்சு, அதுக்கு கீழே இருந்துட்டு சரி முடிஞ்சோண்டா இன்றைக்கி களிமா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களிமா சொன்னோம் அப்படிங்கிறாங்க. ஹம் ஜோ ஜீத்தே தே தோ ஜங்கோங்கி முசீபத் கேலியே. அங்கே வாழ்ந்தது ஏதோ ஒரு போரில் இந்த பேட்சில் எடுக்க மாட்டாங்களா, இந்த பேட்சுக்கு 5000 பேர் வேணும், அப்படியா ஃபஸ்ட்டு நாங்கள் வரோம். ரசூலா கூப்பிடுவாங்க, இது 30,000 பேரா? 50,000 பேர் இருக்கும். இப்போ 30,000 தான் கேட்குறீங்க, அப்போ 20,000 யார் மைனஸ் ஆகுறது? ஒரே சண்டை. நாங்களும் வருவோம், நாங்கள் தான் வருவோம், பிரச்சனை. அது சொல்கிறார், அவர் மர்த்தே தேரி நாம் கே அஸ்மத் கேலியே. நாங்கள் செத்தது கூட உன்னுடைய பெயர் மேலோங்கணுங்கிறதுக்காக செத்தோம். அதான் அவங்க சொல்கிறாங்க, தீ ந குச் தேக் ஜனி அப்னி ஹுக்குமத் கேலியே. இந்த கத்தியை தீட்டுனதெல்லாம் நாங்கள் ஆட்சி பண்ணுறதுக்காக வந்தோம், நீ ஒருத்தன் இருக்கன்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம். சர் பக்கஃப் ஃபிர்தே தே கியா தேஹர் மே தௌலத் கே லியே. நாய் மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் இந்த தெஹரில், அது அந்த பாலைவனங்களில் இதிலெல்லாம். செல்வத்துக்காகவா இப்படி சுற்றிட்டு இருந்தோம்? செல்வத்துக்கு சரி ஓகே, சஹாபாக்களுடைய போர்கள்லாம் உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்குன்ட்டு இன்றைக்கி ப்ராபகண்டா மேற்கத்திய கலாச்சாரம் பண்ணுது. நான் கேட்குறேன், அவங்க போர் பண்ணதெல்லாம் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க, அதே மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணதும் கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணுங்கள். அந்த வீரப்பன் சொல்லுவாங்க, வீரப்பன் கடத்தினவர் இவ்வளோ லட்சம் வீரப்பனுக்கு வீடு இருந்துச்சா? வீரப்பன் நினச்ச இடத்துல போகிற மாதிரி ஃப்ரீடம் இருந்துச்சா? வீரப்பனால் ஊட்டி கொடைக்கானல் டூர் வர முடியுமா? அப்புறம் எதுக்கு வீரப்பனுக்கு காசு? அப்போ இது புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த கவிதை புரிஞ்சுக்கோ. அப்போது அல்லாவை நேசிக்கிறதுங்கிறது ஐ லவ் அல்லா, வி லவ் அல்லா, அல்லது இப்படி ஹார்ட்டின் காமிக்கிறதுக்கு பேரெல்லாம் கிடையாது. அது என்ன அப்படின்னா அல்லாவுடைய தீனுக்காக வேலை செய்வது. என்ன வேலை செய்வது? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அல்லாவுடைய ரசூலும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இப்போ ரசூல் இல்லை, குரான் சொல்லுது. நீங்கள் குரானில் உங்கள் வேலையை தேடுங்க, குரான் உங்களுக்கு காட்டும். புரியுதா? நீங்கள் அல்லாவுக்கு சின்சியராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த வேலையை உங்களை தொட செய்வான். அதான் சொல்கிறேன், அசுத்தமானவர்களை இதை தொட முடியாது அப்படிங்க.